வணக்கம். பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்களை பயன்படுத்தி இந்த தேர்தல் வியூகங்கிற பேரில் பல நூறு கோடிகளை கொட்டியிருக்கிற இந்த முறையை அண்ணன் சீமானவர்கள் கடுமையாக சாடி இருந்தாங்க. இது தேவையற்றது, இது பண கொழுப்பு அப்படின்னு பேசியிருந்தாங்க. இந்த விமர்சனங்கிறது பொதுவான எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய விமர்சனம் தான். திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, பாஜகவுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும், தாவேக்காவுக்கும் பொருந்தும். இதில் மற்ற கட்சிகள்லாம் வாய் திறக்காம அமைதியாக கடந்து போனாங்க. ஆனால் தாவேகா தரப்புல உடனடியாக எதிர்வினையாற்றி பதில் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஒரு மாத காலமாக பெரியாரை போட்டு பொலன்னு பொழக்கிறோம். இதில் எல்லாரும் திராவிட தரப்புல அத்தனை பேரும் எதிர்வினையாற்றுறாங்க, கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க, அவங்க மறுமொழி தெரிவிக்கிறாங்க. கடைக்கோடி பெரியாரிஸ்ட் தொடங்கி திருடி பெரியாரிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் கண்டனங்களை வெளிப்படுத்துகிறாங்க. இதில் பெரியாரை முதன்மை கொள்கை வழிகாட்டியாக கொண்டிருக்கிற விஜய் வாய் திறக்கவோ பதில் சொல்லவோ எதுவுமே இல்லை. அப்ப பெரியார பேசுறப்ப வராத கோபம், ரோஷம் பிரசாந்த் கிஷோரை பேசுறப்ப ஏன் வருது அப்படின்ற கேள்வி வைக்கப்பட்டுச்சு. அந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. எல்லா கேள்விக்கும் பதில் இல்லாதது போல அதுக்கும் இல்லை. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, மத்திய உள்துறை அமைச்சகம் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குது. எதுக்கு இந்த பாதுகாப்பு? விஜய் தான் பனையூரை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு. பனையூர் பண்ணையார் போல செயல்படுறாரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போகாம அவங்கள கூப்பிட்டு வச்சு பனையூர்ல நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது இல்லாம இந்த ஓராண்டு காலத்துல கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கி இந்த ஓராண்டு காலத்துல செயல்பாட மதிப்பிட்டு பார்த்தா ஒரு 4 தடவை தான் வெளில வந்திருக்காரு கட்சி தலைவரா. இந்த மாநாட்டுக்கு வந்தாரு, அந்த விகடன் மேடையில அந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு வந்தாரு. அப்புறம் பரந்தூர்ல அண்மையில போய் பார்த்து பேசினாரு. அப்புறம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு பாதிக்கப்பட்டு கடந்தவங்கள பார்க்க போனார். இப்படி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக கடந்த ஓராண்டு காலத்துல வெறும் 4 முறை மட்டும்தான் வெளில வந்திருக்காரு. அவரை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அவர் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல இவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தோட பாதுகாப்பு பெறது விமர்சனமாயிருக்கு. இது எதுக்கு இவருக்கு, இவர் தான் வெளிலே வரப்போறது இல்லையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் சில பேர் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு படத்துல தான் சொல்ல முடியும். ஒரே நேரத்துல 100 பேரை தெரிக்க வர்றது, அடிச்சு ஓட வர்றதுலாம் படத்துல நடக்கும். நிஜத்துல சொந்த மக்களை பார்க்க போறப்பவே பாதுகாப்புகிறாருன்னா லட்சணத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பை எப்படி பெற்றாரு அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு பக்கம் திமுக தரப்புல பாத்தீங்கன்னா விஜய்க்கும் திமுகவுக்குமான கள்ள உறவை உடனடியாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒன்று அவங்களா கொடுத்துருக்கணும், இல்லை அவர் கேட்டு கொடுத்துருக்கணும். எப்படி பார்த்தாலும் விஜய் உடனே அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்போ விஜய்க்கும் பாஜகவுக்கும் உறவு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா 2 வித வழிமுறை இருக்கு. ஒன்று விஜயோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து இருக்கு, பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறையோட அறிக்கையின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா விஜய் தரப்புலேருந்து இந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு கேட்டுப்பட்டிருக்கணும். இதுல முதல் முறைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் விஜயோட உயிருக்கு அச்சுறுத்தலோ ஆபத்தோ பாதுகாப்பு குறைபாடோ எதுவுமே கிடையாது. இந்த ஒய்பிரி பாதுகாப்பே தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் பொருந்தும். விஜய் ஹைதராபாத் போறாரு, கோவா போறாரு, மும்பை போறாரு, டெல்லி போறாருன்னா அங்க இந்த ஒய்பிரி பாதுகாப்பு வராது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளதான். தமிழ்நாட்டுக்குள்ள விஜயோட உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை. அவர் போறாருன்னா பார்க்க மக்கள் கூட்டம் கூடுவாங்க. அவரோட செல்ஃபி எடுக்க, இல்லை அவர் கையை பிடிச்சி பார்க்கறதுக்கு, இல்லை கிட்ட போய் பார்க்கறதுக்கு இந்த முண்டடிப்பாங்களே ஒழிய அதை தாண்டி மற்ற எந்த இதுவும் இல்லை. இதுல மக்களை போய் பார்க்கறதுக்கு ஏன் இந்த உயரடுக்கு பாதுகாப்பு கேட்கணுங்கிற கேள்வி வருது. எப்போ போய் இந்த பாதுகாப்பை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஆளுநரை பார்க்க போறப்ப வச்ச கோரிக்கைகளை இதையும் கோரிக்கையா வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆளுநரை போய் பார்த்து மக்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு அப்படி விமர்சனம் போய்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த பாதுகாப்பு முறைகளை பார்க்குறப்ப எத்தனை வகை இருக்குன்னு பார்க்குறப்ப நமக்கு வியப்பா இருக்கு. ஒட்டு மொத்தமா 6 வகை இந்த உயரடுக்கு பாதுகாப்பு இருக்கு, மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுது. முதல்ல என்னன்னா எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இந்த எஸ்பிஜிங்கிற இந்த உயரடுக்கு பாதுகாப்பு இந்தியாவில் ஒரே ஒருவருக்கு தான் வழங்கப்படுது. அது யாருன்னா 56 மார்பு கொண்ட ஐயா நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் பிரதமர் அடிப்படையில் கொடுக்கப்படுது. அப்புறம் இஜட் பிரிவு, இது அடுத்த. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட 51 பேருக்கு வழங்கப்படுது. அப்புறம் இஜட் பிரிவு
68 பேருக்கு இந்தியாவில் வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை, சிதம்பரம் உள்ளிட்ட. அப்புறம் ஒய் பிளஸ் இது 86 பேருக்கு இந்தியாவில் வழங்கப்படுது. அப்புறம் ஒய் 79 பேருக்கு வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் வந்து ஓபிஎஸ், இபிஎஸ், அழகிரி, குருமூர்த்தி, வேலூர் இப்ராஹிம், ஹெச்ராஜா உள்ளிட்டவங்களுக்கு இஜெட் பிளஸ் பாதுகாப்பும் வழங்கப்படுது. இது எல்லாமே வந்து துப்பாக்கி ஏந்திய காவலரோட இருக்கும். இவங்க எல்லாம் அங்கே உயிருக்கு ஆபத்து இருக்கு, அச்சுறுத்தல் இருக்குங்கிற அடிப்படையில் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவோட உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, அப்புறம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்களுக்கும் உயரடுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். இவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு இல்லாம அவங்க வகிக்கக்கூடிய பொறுப்பு அடிப்படையில் வழங்கப்படும். அம்பானி இதே போல பாதுகாப்பை கேட்டு பெற்றிருக்காரு உள்துறை அமைச்சகத்திலிருந்து. அதுக்கான செலவினங்களை அவரே கொடுத்து கொண்டிருக்காரு. இப்படி வந்து இந்த பாதுகாப்பு வந்து இவ்வளவு இதா இருக்குது. இப்ப தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கலாம், இங்க வந்து பல பேர் வந்து குறிப்பா பாஜகக்காரங்க வர்றப்ப 2 காவல்துறை வரும், பக்கத்துல வரும். ஏன்னா இந்த பாதுகாப்பை வந்து அவங்களே கேட்டு போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இது போன்ற பாதுகாப்போடு இருப்பதுதான் சமூக அந்தஸ்து அப்படின்னு பாஜகக்காரங்க நினைக்கிறாங்க. பல இடங்கள்ல இந்த காவல்துறை பாதுகாப்பு பெறத்துக்கு அவங்க வீட்டிலே அவங்க பெட்ரோல் பம்ப் அடிச்சு மாட்டிக்கிட்டு கைதான செய்தியும் கேள்விப்படுறோம். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கடுமையா பேசுறாரு, அதனால அவர் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு, சென்சிட்டிவா இருக்கு, எதிராளிகள் தாக்கக்கூடும் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அதே போல தீவிரவாதிகளோட கண் பார்வையில வந்து குறி வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டா அப்படியும் இல்லை. அப்ப விஜய்க்காக எதிராக வந்து இங்க குழு உருவாயிருக்கு, அதை எப்போதும் அவர் கண்காணிச்சுட்டு இருக்கு, குறி வச்சுக்கிட்டு இருக்கு, அதன் மூலமாக தாக்குதல் நிகழ்த்தப்படலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா அப்படியும் இல்லை. விஜய்க்கு தமிழ்நாட்டில் எந்த அச்சுறுத்தலும் எதுவுமே கிடையாது. ஆனா எதுக்காக இப்படிப்பட்ட பாதுகாப்பு கேட்டாருன்னு புரியல. நடிகர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், சல்மான் கான், கங்கனா ரணாவத்துக்கெல்லாம் இது போன்ற பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது. இவர் கடந்த காலத்தில் நடிகராக இருக்கிறப்ப இந்த பாதுகாப்பு இருந்தால் கூட புரிஞ்சுக்க முடியுது. அரசியல் தலைவராக மாறின பிறகு எதுக்காக இந்த பாதுகாப்புக்கு வரணும்? இப்ப சொல்றாங்க, அதாவது அடுத்த மாசத்துலேருந்து அவர் போக போறாரு, படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து பொதுக்குழு முடிச்சுட்டு அவர் தமிழ்நாடு முழுக்க போக போறாங்க. போக போறது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தானே, நம்ம மக்கள் தானே. அந்த மக்கள்கிட்ட போறதுக்கு எதுக்கு இந்த மத்திய உள்துறை அமைச்சத்தோட பாதுகாப்பு? ஒருவேளை வந்து நீங்க பாதுகாப்பு தேவைப்படுன்னு சொன்னா கூட இங்க சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு, காவல்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க காவல்துறையிட்ட அந்த பாதுகாப்பை கேட்டு பெற முடியும். காவல்துறை இந்த பாதுகாப்பை வழங்குவாங்க. காவல்துறை மீது 1000 விமர்சனம் இருந்தா கூட இது போன்ற தலைவர் மக்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்டா தாராளமா பாதுகாப்பு வழங்குவாங்க. அப்ப நீங்க மாநில சுயாட்சி, அண்ணா அப்படிலாம் பேசக்கூடிய நீங்கள் எதற்காக தமிழ்நாடு காவல்துறையோட பாதுகாப்பை நாடாம நேரடியா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? இதே நாட்டில் வந்து நம்பூதிரி பாட்டு கேரளாவில் இருந்தார், அவர் இது போன்ற பாதுகாப்பை உதவி தள்ளினார், வேண்டான்னார். பெருந்தலைவர் காமராசர் வந்து இந்த முன்னாடியும் பின்னாடியும் வாகனம் போவதில்லை, அதை முற்றாக மறுத்தார். ஒரு சம்பவமே சொல்லுவாங்க, காமராசர் வண்டியில் போயிருந்தாரு, பின்னாடி வந்து சைரன் வச்ச வண்டி வந்து இருந்துச்சு, வண்டியை நிறுத்தினேன் அப்படின்னு நிறுத்தினாராம். நிறுத்த சொல்லிட்டு எதுக்கு எனக்கு இப்படி சங்கூதிட்டு வருது வண்டியெல்லாம், இல்லை உங்களுக்கு பாதுகாப்புங்க ஐயா அப்படிங்கிறப்ப நான் பாகிஸ்தானுக்கா போறேன், நம்ம நாட்டுக்குள்ளான போறேன், பாதுகாப்பு வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பை மறுத்தார் பெருந்தலைவர் காமராசர். அதே போல அங்க நம்பூதிரி பாட் இந்த காமராசரை கொள்கை வழிகாட்டியாக இதே தாவேகா விஜய் கொண்டிருக்கார். அந்த விஜய் எதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தோட இந்த உயரடுக்கு பாதுகாப்பு? அப்ப மக்களை வந்து நீங்க மக்கள்கிட்ட போறப்ப எவ்வளவு ஏற்கனவே மக்களோட நீங்க வந்து படத்துல நடிச்சு நீங்க நெருக்கமா இருக்கலாமே ஒழிய ஒரு தலைவராக மக்களோட நெருக்கமா இல்லை. கமலஹாசன் வந்தப்ப கமலஹாசனை வந்து எலைட் பாலிடிக்ஸ்னாங்க, ரொம்ப எலைட் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னாங்க. கமலஹாசனை விஞ்சுகிற அளவுக்கு இருக்காரு விஜய். அந்த அளவுக்கு மக்களை நெருங்கிறதே இல்லை. முழுக்க ஊடகங்கள் வந்து பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்குது, எப்போதும் பேசுக்குள்ள மாத்துங்கிறதுனால இதை வச்சுக்கிட்டு மக்களை போய் சந்திக்காமலே ஜெயிச்சிடணும், சந்திச்சா கூட ஒரு அப்படியே ஒரு இடைவெளியை அதை கொண்டு இடைவெளியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ என்னன்னா நீங்க ரொம்பலாம் போக தேவையில்லை. அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசுற பேச்சு, அதோட வீரியம், அதோட வீச்சு, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து நாட்புறமும் எதிராளிகள் இருக்கிறாங்க, எதிர்க்காங்க. ஆனா பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தா காவல்துறை பாதுகாப்பையோ உள்துறை அமைச்சகத்தோட பாதுகாப்பையோ ஒரு நாளும் கோரவும் இல்லை, ஒரு நாள் அதை நம்பினதும் இல்லை. அண்ணன் என்ன சொல்றது, அண்ணனோட வாகனம் கூட தனியா கூட பயணிச்ச கதையெல்லாம் இருக்கு. இதுல 2011 அன்னைக்கு ஊடகங்கள் செய்தி இருந்துச்சு, கடல்மான் ஆபரேஷன் அப்படின்னு. கடல் அப்படின்னா தமிழ்ல கடல், ஆங்கிலத்தில் சீமான்கிறத கடல்மான் ஆபரேஷன், சீமான் உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு 2011 சொல்லப்பட்டுச்சு. 2011 மத்தியில் காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக. காங்கிரஸை எதிர்த்து திமுகவை எதிர்த்து அண்ணன் பரப்புரை பண்ணாங்க, காங்கிரஸை எதிர்த்து வீரியமா பரப்புரை பண்ணாங்க. அந்த சமயத்தில் வெளிப்படையா ஊடகங்கள் செய்திருந்துச்சு,
அந்த சமயத்துல கூட எந்த பாதுகாப்பையும் அண்ணன் சீமான் கோரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்ப தமிழ்நாட்டில் வந்து சீற்றம் மிக்க, வீரியம் மிக்க, தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பேச்சை வந்து அண்ணன் தான் பேசுறாங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெரும் அரசியல் தலைவர் அண்ணன் சீமான். ஆனா இன்னைக்கும் அவங்க வந்து எந்த பாதுகாப்பையும் கோரல. பாதுகாப்பு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களை சுத்தி கருப்பு உடை உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள், அண்ணன்மார்கள். அவங்க வந்து ராணுவத்துல பணிபுரிஞ்சாங்க. அந்த வேலையை விட்டு வந்து இந்த பாதுகாப்பு ஒழுங்கா பண்றாங்க. பாதுகாப்புனா என்ன? கூட்டத்துல வந்து அண்ணன் வந்து பொதுக்கூட்ட மேடைக்கு வர்றப்ப, பொதுக்கூட்ட மேடையிலேருந்து வாகனத்துல ஏற போறப்ப அந்த தள்ளு முள் இருக்கும், முண்டி அடிப்பாங்க, அண்ணனை பார்க்கணும், கை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை சரி பண்ணி வர்றதுக்கு அதுக்கு மட்டும்தான் அந்த பாதுகாப்போட இருக்கிறாங்க. அதே போல அந்த அடிப்படையான பாதுகாப்பு ஒழுங்கினங்களை பண்றதுக்கு. மற்றபடி மக்களை சந்திக்க வந்து எப்பவுமே அண்ணன் வந்து தயங்கினது இல்லை. ஆனா மக்களை சந்திக்க விஜய் தயங்கினாரு அப்படின்னு நினைச்சா இப்ப அச்சப்படுறாரு, பயப்படுறாரு அப்படின்னு தெரிய வருது. என்ன அவர் உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு, என்ன ஆபத்து இருக்கு? படத்துல வந்து தீவிரவாதிகள் குறி வைப்பாங்க, நிஜத்திலே குறி வச்சிருக்காங்க. யாரு இருக்காங்க உயிருக்கு உயிர் வைக்க, அச்சுறுத்தல் விடுக்க, மிரட்டல் விடுக்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ட்விட்டர்ல 4 பேரும் நான் முட்டை விஷயமும் பேசலாம், ஏதாவது வாய்ச்ச படத்தை விடலாம். ஆனா நிஜத்துல அப்படிலாம் இருக்க போறது இல்லை. மக்களே சந்திக்கல. கோட்பாடை பார்த்தா கோட்பாடு கொள்கையெல்லாம் கூமுட்டையா இருக்குது. நிலைப்பாடு பார்த்தா அபத்தமா இருக்கு. கோட்பாடும் சரியில்லை, நிலைப்பாடு பார்த்தா அதிமுகவோட ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏன் தலைமை அணியமைக்குன்னு சொல்றாரு, அதுவும் பிள்ளையா இருக்கு, அபத்தமா இருக்கு. குறைந்தபட்சம் மக்களை அணுகுவாரான்னு பார்த்தா மக்களே அணுகல. இதே தாவேக்கா சொல்லக்கூடிய அண்ணா, பெருந்தலைவர் காமராசர் போன்றவங்க எளிமையா கடைபிடிச்சாங்க. அண்ணாவோட கூற்றை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. மக்களுடன் செல், மக்களோட வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்காக சேவையாற்றுகிறது. அப்ப இந்த தத்துவத்தை எல்லாம் உள்வாங்கி அதன்படியா செயல்பட்டா சரியா இருக்கும். பெருந்தலைவர் காமராசர் அதிகாரத்தில் இருக்கிறப்ப, முதலமைச்சர் இருக்கிறப்ப பாதுகாப்பு வேண்டான்னு நம்புதுவி பாட்டு முன்பே சொன்ன போல நம்புதுவி பாட்டு அப்படிதான். இவர் வந்து இன்னமும் அடிப்படையே தொடங்கல, அதுக்குள்ள இவ்வளவு அளப்புற. மன்னராட்சி காலத்துல கூட மன்னர்கள் வந்து மாறுவேடம் போட்டுக்கிட்டு நகர்வடம் வந்தான் மக்களை பார்க்க. மக்களாட்சி காலத்துல இந்த தலைவர் மக்கள்லாம் மக்களை சந்திக்கிறதுனாலே தேர்தல் காலத்தான் வர்றாங்க. மக்கள் போராடுறப்போ போராட்ட காலத்தை சந்திக்க வர்றதில்லை. போராட்ட காலத்துல மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லவோ ஆதரவு கரமிட்டவோ வர்றதில்லை. அதே போல வந்து ஒரு வெள்ளத்தால, ஒரு புயலால, ஒரு மழையால, ஒரு இயற்கை சட்டத்தால பாதித்து இருக்கிறப்ப அவங்களுக்கு உதவுறதுக்கு வர்றது கிடையாது. ஆனா தேர்தல்னா வீதிக்கு வீதி வர்றது, வாக்கெட்டு போடுறது நம்ம சொந்த மக்கள் தான், நம்ம இனத்து மக்கள் தான். அவங்கள்ட்ட போறதுக்கு இது போன்ற உயரடுக்கு பாதுகாப்புன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் விஜய் போன்ற பனையூரை விட்டு வெளில வராத அரசியல் தலைவர். அப்ப நாம சொல்றது ஒண்ணுதான், பனையூரை விட்டு வெளில வராதவங்களுக்கு பாதுகாப்பு எதுக்கு? செத்த கிளிக்கு எதுக்கு கூண்டு?